வணக்கம். இன்னைக்கும் நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்தி விவசாயிகளின் போராட்டம் தான். அதை பற்றிய ஒரு ஆர்டிக்கலை நம்ம இப்போ பார்க்கலாம். பிஎம் சேர்ஸ் மீட்டிங் ஆன் ஃபார்மர்ஸ் எஜுகேஷன். பிரைம் மினிஸ்டர் மோடி போராட்டம் செய்கிற விவசாயிகளோட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் அப்படின்னு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் லெஃப்ட் பார்ட்டிஸ் பாரத் பந்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, Railways Minister Piyush Goyal and Agriculture Minister Narendra Singh Tomar were present at the meeting. அந்த மீட்டிங்கில் யார் யார் எந்தெந்த அமைச்சர் இருந்தாங்கங்கிறது லிஸ்ட் இருக்குது. ஃபார்மர்ஸ் அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நியூ டெல்லி, ahead of the crucial meeting with protesting farmer organizations, போராட்டம் நடத்துகின்ற விவசாய சங்கங்களிடையே நடக்க போகிற முக்கியமான சந்திப்பு, குரூஷல் மீட்டிங், வெற்றியா தோல்வியாங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு சந்திப்பு. அதற்கு முன்னாடியே யூனியன் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் ராஜ்நாத் சிங் அண்ட் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் மெட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரியை சந்தித்தார்கள். டு டெலிபரேட் மீன்ஸ் over proposals likely to be made to the agitating groups. போராட்டம் செய்கிற குழுவினரிடம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதற்காக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சோர்சஸ் said on Saturday. முக்கியமான இடத்துலேருந்து இந்த தகவல் வெளிவந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் அண்ட் ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் வேர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த மீட்டிங். இந்த மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டரோட இந்த மீட்டிங்கில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் இருக்கிறாரு, ரயில்வே மினிஸ்டரும் இருந்தாங்க. ஃபார்மர்ஸ் ஆர் ஷெட்யூல் டு மீட் யூனியன் மினிஸ்டர்ஸ் ஃபார் 5th ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ். 5வது சுற்று பேச்சுவார்த்தையை யூனியன் மினிஸ்டர்ஸோட நடக்க போகுது. அது எப்போ? ஆர் ஷெட்யூல்டு, அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆன் த நியூ ஃபார்ம்லாஸ், எதை பற்றி? புதிய விவசாய சட்டங்களை பற்றி. திஸ் ஆஃப்டர்நூன், இன்று மதியம் நடக்கிறதா இருக்குது. After the government conveyed its proposals for or concessions which it can offer to them. After the government conveyed its proposals, அது என்ன செய்யணும், என்ன மாற்றங்களை செய்ய முடியும், அல்லது என்ன சலுகைகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது. which it can offer to them, விவசாயிகளுக்கு என்னென்ன சலுகைகளோ அல்லது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க முடியுங்கிறத இன்னைக்கு தீர்மானிக்கிறாங்க. the sources said அப்படின்னா என்ன நம்பத்தகுந்த வட்டாரத்திலேருந்து விஷயம் வந்திருக்கு. Earlier, Rajnath Singh and Amit Shah were leading deliberations among union ministers. மத்திய அமைச்சர்களோடு சேர்ந்து சுமூகமான ஒரு முடிவுக்கு வரதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டு ரிசால்வ் த இஷ்யூஸ் ரெய்ஸ்டு பை த அஜிடேட்டிங் ஃபார்மர்ஸ். போராட்டம் கிளர்ச்சி செய்கின்ற விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு சுமூகமான முறையில் ஒரு முடிவு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதற்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மோடிஸ் டெசிஷன் டு ஹோல்டு டெலிபரேஷன்ஸ் வித் யூனியன் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது மோடியோட முடிவு. who have so far been the face of the center's efforts to end the farmers' agitation. who have so far been, இதுவரைக்கும் the face of சென்டர்ஸ் எஃபர்ட்ஸ் டு எண்ட் த ஃபார்மர்ஸ். இதுவரைக்கும் ஃபார்மர்ஸோட அஜிடேஷன் கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அரசு இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருது. சிக்னிஃபைஸ் த இம்பார்ட்டன்ஸ் த பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் அட்டாச் டு டிஃப்யூஸ் த கிரைசிஸ். சிக்னிஃபைஸ், இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை டிஃப்யூஸ் பண்ணணும், அப்படியே இது பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறது இந்த பேச்சுவார்த்தை காட்டுது. The sources said, this is the first time that Prime Minister Modi has held a meeting with his ministers over the issue. இதுதான் ஓவர் த இஷ்யூ. இந்த பிரச்சனையை பற்றி மினிஸ்டர்ஸ் அமைச்சர்களிடம் பிரைம் மினிஸ்டர் நடத்துகிற முதல் பேச்சுவார்த்தை மீட்டிங். The 4th round of talks between the government and agitating farmer unions on Thursday failed to end the standoff over the new formulas. புதிய வேளாண் சட்டத்தை
அப்படியே நிறுத்திடணும், வேளாண் சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு திருத்தணும் அல்லது ரத்து செய்யணும்னு ஃபார்மர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு சம்மந்தமாக நடந்த 4வது சுற்று பேச்சுவார்த்தை கவர்மெண்ட்டுக்கும் போராட்டம் செய்கிற விவசாயிகள் சங்கத்துக்கும் இடையில் Thursday நடந்தது. அது தோல்வியடைந்தது. As the government is maintaining that there is headway in the discussions. பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, சொல்லிகிட்ருக்கு. And the possibility of finding a solution to end the agitation across Delhi borders. டெல்லி பார்டரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அஜிடேஷன் போராட்டத்தை முடிக்கிறதற்கான பாசிபிலிட்டி நிலைமை இருக்குது, முடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது, முடித்திடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருந்தாலும், பட் ஆன் த கான்ட்ரரி, ஆனால் அதே சமயம் அந்த பக்கம் ஃபார்மர்ஸ் குட் பி ஹர்ட் ஸ்பீக்கிங் இன் டிஃப்ரெண்ட் டோன்ஸ். ஆனால் ஃபார்மர்ஸ் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க லேசுக்குள்ளே போராட்டத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. The protest the BJP believes are being fueled by the opposition Congress. இந்த போராட்டங்கள் பிஜேபி என்ன நினைக்குது, பீயிங் ஃபியூயல்டு, தூபம் மேலே மேலே தூண்டி விடுறது யார், அப்போசிஷன் காங்கிரஸ் பார்ட்டியிலனால தான், எதிர்கட்சியினால தான் தூண்டி விடப்படுறாங்க விவசாயிகள் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. விச் இஸ் எனேபிளிங் த ஃபார்மர்ஸ் டு பிளாக்கேட் த நேஷ்னல் கேபிட்டல் பை கட்டிங் ஆஃப் மேஜர் அக்சஸ் ரூட்ஸ். டெல்லிக்குள்ளே கேபிட்டலுக்குள்ளே நுழையிறதற்கான முக்கியமான பாதைகளை பிளாக் பண்ணுறதுக்கு ஃபார்மர்ஸுக்கு அதிகாரம் கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது காங்கிரஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. The ministers and farmers are meeting today at 2 p.m. in the national capital for yet another round of meetings. அமைச்சர்களும் விவசாயிகளும் இன்னைக்கு 2 மணிக்கு, இப்போ நான் 1 மணி தான் ஆகுது, ஸோ 2 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா நடந்துகிட்டே இருக்கும். இந்த கேபிட்டல், நேஷ்னல் கேபிட்டல் டெல்லி, ஃபார் எட் அனதர் ரவுண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ். இன்னொரு சுற்று ரவுண்டு போக போகுது, இன்னொரு சுற்று மீட்டிங் நடக்க போகுது. த ஃபார்மர்ஸ் எஜிடேஷன் இன் டெல்லி என்டர் த 10th day டுடே. இன்றைக்கி 10வது நாள் வந்திருக்கு போராட்டம். வித் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் கேதர்ட் இன் அண்ட் அரவுண்ட் த நேஷ்னல் கேபிட்டல். வித் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் கேதர்ட் இன் அண்ட் அரவுண்ட் த நேஷ்னல் கேபிட்டல். நேஷ்னல் கேபிட்டல் என்னது, டெல்லியோட சுற்றி நிறைய ஃபார்மர்ஸு, அதிக அளவு விவசாயிகள் கூடியிருக்கிறாங்க. கூடி 10வது நாளாக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த 3 farm laws. 3 farm laws, 3 விவசாய சட்டங்களை எதிர்த்து, டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட், எதிர்த்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. மீன்வைல் a nationwide shutdown has been called by the protesting farmers. நாடு முழுவதும் அடைப்பு. ஆன் டியூஸ்டே டிசம்பர் 8ஆம் தேதி இந்த போராட்டம் செய்கிற ஃபார்மர்ஸ்னால நாடு முழுவதும் ஒரு கடையடைப்பு நடக்க போகுது. ஆன் December 3 the farmers held the 4th round of talks with the center. டிசம்பர் 3வது நாள் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது சென்டருக்கும் ஃபார்மர்ஸ்க்கு இடையில். அண்ட் said the government had talked of bringing some amendments to farm laws. கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, கவர்மெண்ட் had talked of சொல்லி இருந்தது, பிரிங்கிங் சம் அமெண்ட்மெண்ட்ஸ்னால் மாற்றங்கள், டு ஃபார்ம் லாஸ், விவசாய சட்டங்களில் சில சேஞ்சஸ் கொண்டுட்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த 4th round ஆஃப் த மீட்டிங் ஃபார்மர்ஸ் லீடர்ஸ் சஜஸ்டட் த கவர்மெண்ட் டு ஹோல்ட் அ ஸ்பெஷல் செஷன் ஆஃப் த பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு செஷன் நடத்தணும், சிறப்பு மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபார்மர் லீடர்ஸ். அண்ட் சாட் த அபாலிஷன் ஆஃப் த 3 farm laws. 3 சட்டங்களையும், வேளாண் சட்டங்களையும் அபாலிஷன், கம்ப்ளீட்டாக அதை அழிச்சிடணும், அதை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. த கவர்மெண்ட் வில் டிஸ்கஸ் பாயிண்ட்ஸ் தட் எமர்ஜ்ட் அட் த மீட்டிங் ஆன் ஃப்ரைடே மீட்டிங்கில் குறிப்பிடப்பட்ட பாயிண்ட்ஸு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அண்ட் ஹோப்ஸ் த டாக்ஸ் வில் மூவ் ஃபார்வர்ட் ஃபைனலிட்டி when the next round of discussions are held on Saturday, சனிக்கிழமை. அந்த ஹோப்ஸ் நம்புது கவர்மெண்ட்டு, த டாக்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் ஃபைனாலிட்டி, ஒரு முடிவுக்கு வரும். இன்றைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில், பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு யூனியன் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங்
தோமர் had said. ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் நீங்கள் நிறையா புது வார்த்தைகளை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னொரு நியூஸை பார்க்கலாம்.